வருகிற வருஷத்தில் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்க. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் என்ன செய்வாராம்? அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பார். இந்த தீர்மானத்தை முதல்ல எடுங்க. வீட்டில் ஜெபம் இருக்கணும். தூப வர்க்கம். நோவா பேழையை விட்டு வெளியே வரார். வந்த உடனே பலி செலுத்துறாரு. பலி செலுத்தின உடனே வசனம் சொல்லுது, கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்தார். அந்த நுகர்ந்த உடனே அவர் சொல்றாரு, இனி நான் பூமியை அழிக்க மாட்டேன். அதான் பாதுகாப்பு. நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து அந்த தூப வர்க்கம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நுகர்ந்து உங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா சம்பாதிக்கிறோம், செலவாகிட்டே இருக்குது. பொத்தல் பை மாதிரி போய்கிட்டே இருக்குது. நல்லா ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் பிரேயர். இந்த சர்ச்சு 105 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இருக்குது. 105 வருஷமா இருக்குது இந்த சர்ச்சுன்னு. இந்த சர்ச்செல்லாம் அந்த பரிசுத்தவான்கள் எப்படி கட்டியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எப்படி ஸ்தாபிச்சிருப்பாங்க? திறமையினால இல்ல, முழங்காலினால. 105 வருஷம் இந்த நாட்டுக்குள்ள ஒரு சர்ச்சு நிக்குதுன்னா அது யாரோட திறமையும் கிடையாது, கர்த்தருடைய கிருபை. அதுக்கு பின்னாடி பரிசுத்தவான்களுடைய ஜெபம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபம் தான் இன்னைக்கு சபைகள் நிக்குது. ரொம்ப படிப்பறிவுலாம் இருக்காது. அவங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சவங்கலாம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும். அவங்க சபைக்கு போகும்போது நான் பார்த்திருக்கிறேன், 3 மணிக்கு எந்திரிப்பாரு. ஒரு பரிசுத்தவானை பார்த்தேன், ஒரு ஊழியக்காரர் 3 மணிக்கு எந்திரிச்சார். எழுந்திருச்சு சர்ச்சை சுத்தி சுத்தி ஜெபம் பண்றாரு 5 மணி வரைக்கும். அவர் வேற ஒண்ணுமே செய்யல. சோதரம் 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 சோதரம்னு அவர் சர்ச்சை அவரே சுத்தி சுத்தி ஜெபம் பண்றாரு. காலையில கேட்டேன், என்ன பாஸ்டர் பண்றீங்க? சர்ச்சை சுத்தி ஜெபம் பண்ணேன்னாரு. எத்தனை வருஷமா பண்றீங்க? அது ஒரு 30-40 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் பாஸ்டர்? சர்ச்சை பாதுகாக்கிறது நானா? கிடையாது, கர்த்தர். என்னால பண்ண முடிஞ்சது ஜெபம் மட்டும்தான். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவது ஜெபம். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அதுக்கு உங்க பிரேயர் தான் ரொம்ப முக்கியம்.